ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லாருக்கும் அப்படி இருக்கான்னு தெரில. அப்படியே தலையெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் அப்படியே வாராங்கல்ல மண்டையில் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாளைக்குன்றாங்க. இன்றைக்கி சிஎம் ஆயிடுவார், நாளைக்கு சிஎம் ஆயிடுவார். நான்லாம் வந்து நியூஸே பார்க்க மாட்டேன். இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. இப்போ காலையிலேருந்து நைட்டு எங்கள் வீட்டில் நியூஸ் தான் ஓடுது. எல்லா சேனல் நியூஸையும் இதில் பிரேக்கிங் நியூஸை கேட்க கேட்க ஹார்ட் பீட்டு தான் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஏன் இப்படி பண்ணுறீங்க என்னன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியலை. மெஜாரிட்டியில் தான் அவர் வந்திருக்காரு. மக்கள் நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு மெஜாரிட்டிலாம் கொடுத்துருக்கோம். ஏன் அவரை சிஎம் ஆக்குறதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்கன்னு ஒன்றுமே புரியலை. சத்தியமாக சொல்கிறேன். அப்போ பொதுவான ஒரு ஆள் வந்து அரசியலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள் பாப்போம். இங்கிட்டு திமுக, இங்கிட்டு அதிமுக, அவங்க தான் நாட்டை ஆளணும். வேறு யாரும் பொதுவான ஒரு ஆள் வரக்கூடாது. சரி, விஜயண்ணா விட்டு தள்ளுங்க. விஜயண்ணா இல்லாமல் பொதுமக்களில் நாங்களாகி ஒருத்தவங்க வந்து நாங்கள் முதலமைச்சர் நிற்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து அப்போயும் இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணுவீங்க. நான் ஆளணும் இல்லை நீ ஆளணும் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அப்படித்தானே? கொஞ்சமாச்சும் வழி விடுங்க, வர்றவங்களுக்கு வழி விடுங்க. ரெண்டு சீட்டு தானே கேட்குறாங்க, கொடுங்களே. அவர் வந்து ஒரு வாய்ப்பு தானே கேட்குறாரு. அந்த கொடுத்து பாருங்க, மக்களுக்கு என்ன செய்கிறாருன்னு பாருங்க, மக்களுக்கு செய்கிறாரா செய்யலான்னு பாருங்க. செய்யலைன்னா எதிர்கட்சியாக தான் நீங்கள் இருக்கீங்களே, திமுக இருக்கீங்களே, எதிர்கட்சியாக நின்று நீங்கள் அவரை கேட்கலாம். ஏன் மக்களுக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இங்கிட்ட அதிமுக இருக்குங்க, நீங்களும் கேட்கலாம். அதிமுகவும் திமுகவும் கூட்டணின்னு சொல்லி நியூஸில் அது ஒரு வதந்தியை பரப்பி இப்படி. ஆனால் நியூஸ்காரவங்க சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன், நியூஸ்காரவங்களாம் ஏன் இப்படி இருக்கீங்க? உங்கள் டிஆர்பி ஏற்றணுன்றதுக்காக மக்களுடைய டிப்ரெஷனை ஏற்றுறீங்க, பைத்தியம் பிடிக்க வைக்கிறீங்க எங்களுக்கு. புரியுதா? நீங்கள் இப்போ அவங்க நியூஸில் போட்டீங்க, ஜஸ்ட் நவுன்னு போட்டு பார்த்தா நாளை காலை 11 மணி அளவில் வந்து முதலமைச்சர் ஆகிறார்னு போடுறீங்க. ஆளுநர் வந்து ஒத்துக்கிட்டாருன்னு போடுறீங்க. ஆளுநரை வந்து பார்க்க தான் போயிருக்காரு, அந்த கடிதத்தை கொடுக்க போயிருக்காரு. உடனே வந்து ஆளுநர் ஒத்துக்கிட்டாரு, நாளை காலை 11 மணி அளவில் பொறுப்பேற்கிறார், விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாருன்னு போட்டீங்க, ஹெட்லைன் போட்டீங்க. நான் எங்கள் வீடெல்லாம் காம்பவுண்ட் வீடு, கீழே 6 வீடு இருக்குது. நான் அவ்வளோ சவுண்டு, எங்கள் குடும்பமே அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ ஒரு சந்தோஷம். மேலே இருக்கவங்கள என்னன்னு எங்கள் அண்ணன் வந்து முதலமைச்சராக போகிறாராம் அப்படின்னு சொன்னோம். அடுத்து அவங்க தொண்டர்கள் பார்த்திங்கன்னா கேக்கு வெட்டி வெடி வெடிச்சு எவ்வளோ சந்தோஷம் பண்ணாங்க. அடுத்த ஒரு செகண்டுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. புஷ்ஷுன்னு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணுறது? அங்கே அவங்கெல்லாம் வந்து மக்களுடைய இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்த நேரத்தில் அந்த மாதிரி நடக்க விட்டு எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. சொல்லப்போனால் ஹார்ட்பீட்டு திடீர்னு பிரேக்கிங் நியூஸில் ஹார்ட்பீட்டு அதிகமாக்குறீங்க, திடீர்னு ஹார்ட்பீட்டு ஸ்லோவாகுது. ஏன் தான் அப்படி பண்ணுறீங்கன்னே தெரியல. நியூஸாக இருக்கிறவங்க உங்கள் டிஆர்பியை பார்க்காதீங்க, மக்களுக்கு வந்து ஒரு உண்மையான நியூஸை கொடுங்க. நான் எல்லா சேனல்லையுமே சொல்லலை, 1-2 சேனலை சொல்கிறேன். நீங்கள் வந்து பொய்யா தகவல் பரப்புறீங்களா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை பரப்புறீங்களான்னு தெரியல. நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். நாங்கள் நேரடியாக வந்து பார்க்குறோமா, நியூஸ் சேனல் ஆகிய உங்ககிட்ட தான் நீங்கள் என்ன வந்து கொடுக்குறீங்களோ அதோட பிரதிபலிப்பு. அந்த மாதிரிலாம் வந்து எப்படி தான் திமுகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, எப்படி கூட்டணி இருப்பாங்க? அப்போ எதிர்கட்சின்னு என்ன இருக்குது? மக்களுக்கு யாராச்சும் இப்போ எந்த கட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு செய்யலைன்னா யார் வந்து கேட்பாங்க சொல்லுங்கள்? எதிர்கட்சியாக இருக்கவங்க தான் கேட்பாங்க. அப்போ இவங்க 2 பேருமே கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு யார் செய்வா? மக்களுக்கு யாருமே செய்ய மாட்டாங்களா? அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? ஓட்டு போட்டவங்களாம் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த மாதிரிலாம் வந்து எப்பயுமே அது நடக்காது. அதிமுகவும் திமுகவும் கூட்டணியில் இருக்க மாட்டாங்க, எப்பயுமே நடக்காது. யார் என்ன சொன்னாலும், எந்த நியூஸில் என்ன சொன்னாலும் திமுகவும் அதிமுகவும் இரு துருவங்கள் தான் தவிர 2 பேருமே கூட்டணி வைக்க மாட்டாங்க. அம்மா ஆட்சியிலிருந்தே வந்து அம்மா சொன்னது ஒரே இது வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து எதிர்கட்சி தான். அதாவது அவங்க இப்போ அம்மாவுக்கு வந்து எதிர்கட்சி யாருன்னா திமுகவுக்கு எதிர்கட்சி யார்? அதிமுக. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ புதுசாக ஒரு ஆள் வரவட்டியும் 2 பேருமே வந்து எதிர் கட்சிகளாக தான் இருப்பாங்க ஒழிய கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க. இங்கிட்ட இவர் வந்து ஒதுங்கிக்கிட்டாரு. யாராக இருக்கட்டும், மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்கல்ல, அப்போ அவரே வந்து சிஎம்மாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திமுக வந்து அவர் வந்து ஒதுங்கிக்கிட்டாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, எனக்கு அந்த சீட்டு தான் வேணும்னா அந்த சீட்டில் தான் உட்காருவேன் அப்படின்னு இங்கிட்டு இவர் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ எங்ககிட்ட எதுக்கு நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க? நாங்கள் எதுக்குங்க ஓட்டு போடணும்? நீங்களே ஓட்டு போட்டுக்கோங்க, நீங்களே கூட்டணி வச்சுக்கோங்க, நீங்களே எல்லாமே பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட இதுக்கு ஓட்டு கேட்டு வர்றீங்க? மக்களாக எங்ககிட்ட இதுக்கு ஓட்டு கேட்டு வர்றீங்க? நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம் அப்படின்னா அப்போ அவர் தான் சிஎம்மாக இருக்கணும்.
இல்லைன்னா மக்களை நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லையே. சொல்லுங்க பார்ப்போம். மக்களை எதுக்கு நீங்கள் எதிர்பார்க்கணும்? மக்களை எதிர்பார்க்கவே தேவையில்லையே. நாங்கள் ஒருத்தவங்கள ஜெயிக்க வைக்கிறோம்னா இந்த வட்டம் அவர் ஜெயிச்சிருக்காருன்னா அவர் தான் சிஎம், அவர் தான் முதலமைச்சர். ஏன் மக்கள் வந்து தெரியாதா மக்களுக்கு? இப்போ இவரை வந்து சிஎம் ஆக்கணுன்றதுக்காக தானே ஓட்டு போட்டிருக்கோம். இப்போ இவர் இங்கிட்டு திமுக ஸ்டாலின் தாத்தா, இப்போ அவர் வந்து நான் வந்து அவரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்கணுன்றதுக்காக தான் போன வட்டம் அவரை வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார். அவர் வந்து மக்களுக்கு செய்வார் வைப்பாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அம்மா இருக்கிற தட்டிக்கும் வேற யாருமே வரமாட்டாங்க, வர முடியாது. ஏன்னா அம்மா அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க. இப்பெல்லாம் கட்சி எல்லாம் குளறுபடி ஆகிப்போச்சு. எல்லாமே வந்து தான் ஆரம்பிச்சா அப்போ மக்களாகி நாங்கள் என்னங்க பண்ணுறது? என்னங்க எங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு சொல்லுங்கள்? குழந்தை கன்சீவா, அதாவது குழந்தை பிறந்தோன்னே கொடுக்குற காசை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கல்யாணம் முடிச்சோன்னா கல்யாணத்துக்கு வந்து இந்த திருமணங்களையும் காசு மணி பெருக்கி வைக்கிறதுக்கு வந்து ஸ்கூல், அதாவது கல்யாணம் முடிச்சோன்னே வந்து அம்மா சீதனமாக நகை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எவ்வளவு ஸ்டாப் பண்ணிட்டாங்க தெரியுமா? அப்போ ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு பணம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் வந்து நாங்கள் காலேஜ் முடித்தோடனே என்னை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துறாங்க. எனக்கு வந்து அம்மா கொடுத்த அந்த நகையில் தான் எனக்கு தாலி பிரிக்க வச்சாங்க. அந்த காசு மணி குண்டெல்லாம் எடுத்து எனக்கு தாலி பிரிக்க வச்சது அம்மா கொடுத்த நகை. அது இன்னும் வந்து பேர் சொல்லுது பார்த்தீங்களா? அம்மா இல்லைனாலும் அந்த மாதிரி பண்ணுறாங்களா? இவர் இங்கே திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க? கர்ப்பிணி பெண்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கன்சீவானப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அதே தான் அம்மா ஆட்சியில் கொடுத்தாங்க. அம்மா ஆட்சியில் என் மகளுக்கு நாங்கள் கொலுசுலேருந்து கொடியிலேருந்து எல்லாமே எடுத்து போட்டு தான் அம்மா கொடுத்த அந்த காசில் தான். இப்போ என்ன மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து முன் வந்து சொன்னால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அந்த மாதிரி மக்களுக்கு உருப்படியாக ஏதாவது செய்யணும். பேர் சொல்கிற மாதிரி இல்லைனாலும் அவங்க பேர் வந்து நிலச்சி நிற்கிது பார்த்தீங்களா? அதுதான். அந்த மாதிரி யார் செய்கிறா? இப்போ இவங்களுக்கு வந்து திமுக ஆட்சியில் வந்து எங்களுக்கு வந்து என் மயனுக்கு நான் ஒரே ஒரு டைம் 4000 ரூபா வாங்கினேன். அதுக்கப்புறம் காசே கொடுக்கல. ஏன்னா அந்த ஸ்கீமே முடிஞ்சு போச்சுன்னுட்டாங்க. நம்ம போய் சண்டையாக போட முடியும் உங்கள்கிட்ட சொல்லுங்கள்? போட்டு விட்டு தான் கொடுக்க முடியும். மக்களுக்கு யார் செய்கிறாங்களோ, இப்போ இவருக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு தான் கொடுத்துருக்கோம். இவர் மக்களுக்கு செய்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். இவர் என்னதான் ரசிகராக இருக்கட்டும், நாங்கள் ரசிகையாக இருக்கட்டும், ரசிகர் இளைஞர்கள் எல்லாருமே ஓட்டு வந்து எப்போயுமே சொன்னீங்க கூட்டம் வந்து ஓட்டாக மாறாதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ஏன் மாறாது? அவரை பார்க்க அவ்வளோ ரசிகர்கள் வர்றாங்க. அவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா அவர் ஜெயிக்க தானே செய்வார். கூட்டம் ஏன் ஓட்டாக மாறாது? கண்டிப்பாக மாறும். மாறிடுச்சு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோங்க. நீங்கள் விட்டு பிடிச்சி பாருங்கள் அவரை என்ன செய்கிறாருன்னு, மக்களுக்கு என்ன செய்கிறாருன்னு நீங்கள் பாருங்கள். மக்களுக்கு செய்யலையா நாங்களே வந்து ஓட்டு போட மாட்டோமே. அப்போ வர்றவங்க எல்லாருமே, அரசியலில் இருக்கவங்க எல்லாருமே இப்படித்தான், அவங்க சம்பாதிக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு நாங்களே எதுவுமே செய்ய மாட்டோமே, நாங்களே ஓட்டு போட மாட்டோமே.